பவானியில் மாணவியர் விடுதிக்குள் நள்ளிரவில் உள்ளே நுழையும் மர்ம நபர். மாணவிகளின் உடைகளை கிழித்தும் எடுத்து செல்லும் சைக்கோ காமுகன். புகார் தர மறுக்கும் விடுதி காப்பாளரால் அச்சத்தில் மாணவியர். ஈரோடு மாவட்டம் பவானி பண்டார அப்பச்சி கோவில் பகுதியில் ஆதி திராவிடர் மாணவியர் நல விடுதி மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மாணவியர் நல விடுதி செயல்பட்டு வருகிறது. இங்கு பர்கூர், கடம்பூர் மலைப்பகுதியைச் சேர்ந்த பழங்குடி மாணவிகள் உள்ளிட்ட 80க்கும் மேற்பட்ட மாணவிகள் தங்கி அங்குள்ள அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் 2 தினங்களுக்கு முன்பு நள்ளிரவில் புகுந்த சைக்கோ காமுகர் ஒருவன் மாணவியர் பயன்படுத்தும் உள்ளாடைகள் மற்றும் துணிகளை நுகர்ந்தும் கிழித்து போட்டும் சில துணிகளை எடுத்து சென்றுள்ளான். மேலும் பலமுறை விடுதிக்குள் புகுந்து சைக்கோ காமுகன் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டு வந்துள்ளான். இதுகுறித்து மாணவிகள் விடுதி காப்பாளரிடம் தெரிவித்தும் அவர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்காமல் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே தற்போது சைக்கோ காமுகன் விடுதிக்குள் புகுந்து அங்குள்ள துணிகளை நுகரும் சிசிடிவி காட்சிகள் வெளிவந்துள்ளன. பிரச்சனை தொடர்பாக விடுதி காப்பாளரிடம் பேசி காவல் நிலையத்தில் புகார் அளிக்க தெரிவித்தும் இதுவரையிலும் புகார் அளிக்கவில்லை. இதன் காரணமாக அங்குள்ள மாணவிகள் மிகவும் பயப்படுகிறார்கள். தங்களது படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு மீண்டும் தங்கள் கிராமத்திற்கே வந்து விடுவதாக தெரிவிக்கின்றனர். மலை பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவிகளை கீழே அழைத்து வந்து படிக்க வைப்பதற்கு மிகவும் சிரமப்படுகின்றோம். இந்த நிலையில் இந்த மாதிரியான அச்சுறுத்தல்கள் மாணவிகளின் கல்வி நிலை மேலும் பாதிக்கும். எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.